लेडीज इंगे वांगे लेडीज इंगे साइड वांगे लेडीज बाय बाय छोटी हाँ गणेश सर நியூஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பாத்தீங்கன்னா காலையில ரூல்ஸ் வர மாதிரி சரி சார் சைடு வந்துருங்க அப்படி போடுங்க தூரம் போடுங்க எதுக்கு சார் ஓகே வாங்க வாண்ணா
நடைபெற்றுக் கொண்டிருந்த தேர்தலிலே மாண்புமிகு முதலமைச்சர் 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஓசூர் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை இன்றைக்கு வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் மத்தியிலே காணுகின்ற பொழுது தெரிகின்றது. காரணம் இன்றைக்கு ஆவலோடு நம்முடைய வாக்காளர் ஓசூர் பகுதியை சேர்ந்த வாக்காளர் பொதுமக்கள் மிகவும் ஆவலோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களை நான் என்னுடைய சார்பாக நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நிறைய திட்டங்கள் இந்த தேர்தலிலே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டங்கள் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே வாக்காளர் பெருமக்களும் பொதுமக்களும் அந்த திட்டங்களை பற்றி எங்களிடம் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மாண்புமிகு முதலமைச்சரின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்திருக்கின்றது. அதில் நான் மிகவும் அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் பொதுமக்களின் அமோக வரவேற்பை காண முடிகின்றது. ஆக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் நம்முடைய ஓசூர் தொகுதி வாழ் மக்கள் ஓசூர் பொதுமக்களுக்கு உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுமாறு என்னுடைய சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ் உள்ள போங்க சார். காட்டுங்க சார். ஃபிங்கர் ப்ளீஸ் சார். அங்கே போடல போடல. வராரு. ஆமா, இங்கே தான் போடணும். பிளஸ் இதுலேயும் போட சொல்லுங்க, எல்லாத்துலேயும் போட சொல்லுங்க. ஆஃப் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு எல்லா வேலையும் ஆஃப் பண்ணுங்க. சரி, கையில் வச்சுங்க. போட்டு ஒரே வட்டி போடலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உள்ளார அலோடு இல்லை சார். அதுக்கு இல்லை. சார் அது மேலே தானே சரி, இதை முடிஞ்சிங்களா? இதை க்ளோஸ் பண்ணுங்க.
அண்ணா வணக்கம். உள்ளதான் போகணும். வாங்க. அப்டேட் ஆயினா டக்கன் போட்டு ரிசல்ட் ஷீட் கொடுங்க. எத்தனை கோர்ஸ் போட இருக்குமா? 1 month टोटल काटना கிளாரிட்டி சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ண முடியுமா? ரொம்ப டார்க்காக இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல போதும். சரிங்க சார். போதும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. உள்ள எடுக்கிறது தான் வந்து உள்ள போய் நாங்கள் போறதை எடுப்போம். 360 ராமச்சந்திரன். சார் 1 hour ஆச்சு. எவ்வளோ போலிங்ன்றது மேடம் சார் உங்கள் வெளியே வந்து கொஞ்சம் கை காமிச்சிருங்க. அங்கே தெரியுதில்ல.
சைடில் வேணா நான் எந்த நியூஸில் போடுறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இங்கே தேங்க்யூ சார். ಇಲ್ಲ ಒಂದ್ಸಲಿ ನಮ್ಮ ಬೋರ್ಡ್ ಗಿಟ್ಟ ಪಡಲ ಸರ್ ಯಾರು ಹೋಗ சார் உங்க சொந்த ஊர்ல வந்து வாக்களிச்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க? என் தாய் கிராமமான வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாத்தகுடா கிராமத்தில் இன்றைக்கு எனது ஜனநாயக கடமையாற்றி இருக்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த ஆட்சியில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கின்ற இந்த ஆட்சி மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் சரி, விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீடாக இன்று சேர்ந்திருக்கின்றது. ஆகவே தாய்மார்கள், பெரியோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு பொதுமக்கள் ஆர்வத்தோடு இன்று வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற பார்க்கின்ற போது இந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். அதே போல் அந்த தேர்தல் ஆணையமும் மிகுந்த சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாக்கு செலுத்துகின்ற வகையிலும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சிறப்பாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்த பகுதியிலே ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் இந்த தொகுதிக்குட்பட்ட 343 பாகத்துக்குட்பட்ட அனைத்து வாக்காளர் பெருமக்களும் முழுமையாக வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையாற்றி அதிகப்படியாக வாக்கு பதிவு செய்த தொகுதி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Body and see the chief minister I opportunity. don't know about that. All the We way. are not, we are not. அவ்வளோதான் சார் வேற இது எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறோம். ப்ளீஸ் தயவுசெய்து உங்களுக்கு பாதிப்பு வர எடுக்கிறாங்க சார். அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் கிடையாது, பர்மிஷனும் கிடையாது, எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஜெகன்கிழமை இன்றைய தினம் என்னுடைய ஜனநாயக கடமையை ஒசூர் சட்டமன்ற தொகுதி மத்தம் பகுதியிலே எனது வீடு இருக்கின்ற இந்த பகுதியிலே வாக்களித்திருக்கிறேன். வாக்களித்த பின்னால் எதையும் பேச முடியாது, இப்போது திட்டங்களை சொல்ல முடியாது, வாக்குகளை கேட்க முடியாது, அது தெரியும். ஆனால் என்ன வாக்களித்தீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் மதத்தால், கடவுளால், ஜாதியால் இந்த நாட்டை துண்டாடி அதன் மூலம் அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்று நினைத்து அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன். மிக தெளிவாக அந்த வாக்குகள் இங்கே மதத்தை கொண்டு வந்து பரப்பி அதன் மூலம் இங்கே கால் ஊன்றலாம் என்று துடிக்கின்ற சக்திகளுக்கு எதிராக எனது வாக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே பொறுப்புள்ள மனிதர்கள் எல்லாம் தூங்காமல் அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி வர வேண்டும். முதல் உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நிறைவேற்ற ஒரு துடிதுடிப்போடு ஒரு ஆர்வமாக ஜனநாயக கடமையாற்றுகின்றோம் என்ற உணர்வோடு நான் இன்னும் வாக்களிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இப்போயே 60% போயிருக்கு. 60% போயதாக நம்ம இங்கே இருக்கின்றவர்கள் நமது நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இது மகிழ்ச்சியை தருகிறது. 100% எப்பொழுது எட்டுகிறோமோ அப்பொழுதுதான் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம். தேர்தல் விதிமுறைகளில், தேர்தல் ஆணையத்தில், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எந்தவித ஜாதி, எந்தவித கம்யூனிட்டி, எந்தவித மதம் இதற்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது என்பதை தான் சொல்லியிருக்கிறது. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை கெடுக்க நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தலாக இது மாற வேண்டும். அந்த கடமையை நான் செய்துவிட்டேன். உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் தவறாது வாக்களித்து மத சார்பற்ற சக்திகள் இந்த நாட்டிலே ஓங்க வேண்டும், அது ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையிலே நீங்கள் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவானது, இது எதை குறிக்கிறது சார்? இது நீங்கள் எதை குறிப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகப்படியான வாக்குகள் நேற்று என்ன செய்தார்கள், இன்று என்ன செய்கிறார்கள், நாளை என்ன செய்ய போகிறார்கள், அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மக்கள் என்ற கேள்விக்குறியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நேற்று செய்தவர்கள், இன்று செய்து கொண்டிருப்பவர்கள், நாளை செய்ய போகிறவர்கள், அதன் மீது இருக்கின்ற ஆர்வம்தான் இந்த வாக்களிப்பிற்கு காரணம்.